வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் இங்கு சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து போரியர் ஆய்வாளர் அருஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நாங்கள் வலிமையாக பேசுவதிலே போலவே ஈரானில் இருந்து ஆரம்பிப்போம். ஈரானிலே இப்பொழுது ஒரு அமைதி நிலவுவதுதான் தெரிகிறது. அமெரிக்காவின் தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதை விட இந்த ஹோமூர் சம்பந்தமாகவும் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. முதல் முக்கியமாக பார்ப்போம். இந்த அமெரிக்கா இந்த தாக்குதலை நிறுத்தியது என்பதற்கு இரண்டு காரணங்களை கூறுகிறார்கள். ஒன்று அமெரிக்காவினுடைய ஆயுத கையிருப்பு முடிவடைந்தது என்றுதான் ஆய்வாளர்கள் பலர் குறிப்பிடுகின்றார்கள். அதே வேளையிலே இன்னொரு ரகசிய தவறுகளும் கசிந்து கொண்டிருக்கிறது. அதாவது இறுதியாக அமெரிக்கா கூறியிருந்தது ஈரானினுடைய இந்த மின்சார உற்பத்தி நிலையங்கள் அத்தனையையும் தாக்க போகிறோம் என்று சொல்லி அதன் மூலம் ஈரானை பணிய வைக்க போறோம். அதுக்கு பதிலாக ஈரான் என்ன செய்ததுன்னா, இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அருகில் உள்ள இந்த எல்லா நாடுகளும் குவைத், மற்றது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி, இதுல உள்ள அத்தனை நாடுகளினுடைய மின்சார உற்பத்தி நிலையங்களை படம் போட்டு மேப்பின்படி காட்டினார்களாம். இவ்வளவும் தாக்கப்படும் என்று உடனடியாக அதுக்கு பயந்துதான் உடனடியாக சவுதி அரேபியா மற்ற நாடுகள் எல்லாம் தங்கள் தாக்குதல் நடத்தாதீர்கள், எங்கள் நாட்டின் மீது தாக்க போகிறார்கள் என்ற காரணத்துக்காக நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படியா இருந்திருக்குமா என்ற தகவலை கூறுங்கள். ஈரான் தாக்குதல் நிறுத்தம் நீங்கள் கூறியது போலதான், அதாவது ஆயுத பற்றாக்குறை காரணமாகத்தான் அது நிறுத்தப்பட்டதாக இந்த ஊடகங்கள் தகவலை வெளியிட்டிருக்கின்றன. இந்த வாஷிங்டன் போஸ்டின் தகவல்களின் அடிப்படையில் முதல் நாள், அதாவது ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்த முதல் வாரத்திலேயே அமெரிக்கா 1300க்கும் மேற்பட்ட இந்த ATACMS என்ற அதிநவீன ஏவுகணையை பயன்படுத்தி விட்டது என்று சொல்லியும், அதே சமயம் இவ்வாறான ஏவுகணைகளின் பற்றாக்குறை காரணமாகத்தான் போரை தொடர முடியாத நிலையில் அமெரிக்கா இருக்கிறது என்றும், அந்த தகவல் வெளியில் கசிந்தபடியால் அது ஈரானுக்கு சாதகமாக, அதை ஈரான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதே சமயம் இப்ப ரஷ்யா டுடே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது என்று சொன்னால், இந்த தகவல் கசிந்தது தொடர்பாக அமெரிக்க அதிபருக்கும் அமெரிக்காவின் போர்த்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸத்துக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறியிருந்தது. ஆனால் பிறகு இன்று இந்த எக்ஸ் தளத்து ட்ரூத் சோஷலில் ட்ரம்ப் அதை மறுத்திருக்கின்றார். பீட் ஹெக்ஸத்தினால் அது வெளியில் செல்லவில்லை, ஊடகங்கள் தான் அதை கசிய விட்டிருக்கின்றன என்று. அப்ப ஊடகங்கள் கசிய விட்டிருக்கின்றன என்பதை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால், உண்மையில் அவ்வாறான ஒரு சம்பவம், அதாவது இந்த ஆயுத பற்றாக்குறை அங்கு இடம்பெற்றிருப்பது உண்மை என்றுதான் நாங்கள் கருத வேண்டி இருக்கின்றது. இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ட்ரம்பை, அதாவது ஈரான் மீதான நடவடிக்கையின் போது குர்திஸ் படையினரை ஈரான் மீதான ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு பயன்படுத்துவதில் ஏற்பட்ட தோல்வி காரணமாக இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறையின் தலைவர் 2 ஜெனரல் தர அதிகாரிகளை, அவர்கள்தான் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பாக இருந்தவர் என்று சொல்லியும், 2 அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கி இருப்பதாக கூறியிருக்கின்றது இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று. இதே சமயம் சிரியாவில் இன்று குண்டு வெடிப்பொன்று ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், இந்த ஜெபல் அலி துறைமுகத்தில் UAE ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். அது தொடர்பாக யாரும் அதை உரிமை கோரவில்லை. ஐக்கிய அரபு அமீரகமும் அது ஒரு விபத்து என்றுதான் கூறியிருந்தது. ஆனால் இப்போது கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், அந்த தளத்தின் மீதான தாக்குதல், அந்த தளத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தால் பெருமளவான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள், அதாவது சேட்டலைட் படங்களை மேற்கோள் காட்டி அதை தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே அமெரிக்கா மீண்டும் தங்களை தாக்கினால் தாங்கள் வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை தாக்குவோம் என்று இப்போது ஈரான் தெரிவித்திருக்கின்றது.
இதே சமயம் இந்த பேச்சுக்களை முன்னெடுப்பதற்காக ஈரானுக்கு பலர் இப்போது படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக பார்க்க போனால் சிபிஎஸ் என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது, அமெரிக்க அதிபர் சவுதி அரேபியாவின் முடிக்குரிய இளவரசர் பின் சல்மானுடன் ஒரு விரைவில் பேச்சுவார்த்தையை தொலைபேசியில் பேசுவார் என்றும், அதே நேரம் துருக்கியின் அதிபரும் இந்த வாரம் சவுதி அரேபியாவுக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தான் பிரதமர் ஏற்கனவே சவுதி அரேபியாவுக்கு சென்று விட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதுல இன்னொன்றையும் நான் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், நேற்றும் கூட 5 பேருக்கு ஈரானிலே மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஏற்கனவே 56 பேர் வரையில் அதாவது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாகவும் இன்னும் 1500 பேர் வரையில் காத்து கொண்டிருப்பதாகவும் நான் முன்னர் கூட கூறியிருந்தேன். அம்னெஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் போன்றவர்கள் இதை பற்றி கண்டனம் தெரிவித்ததாகவும், இதனை அமெரிக்கா பின்னென்று அதாவது பின்னாலே அதோட அமெரிக்க சார்பு நாடுகள் இதனை கண்டிப்பதாகவும் கேள்விப்பட்டேன். என்னுடைய கேள்வி என்னவென்றா, ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருப்பது என்பது இன்றைக்கு அல்ல, மன்னராட்சி காலங்களில் இருந்து இன்று வரை எல்லா நாடுகளும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என்றது ஒரு எந்த பிரஜைக்கும் உரிமை இல்லை என்ற தண்டனைகள் இருக்கின்றன. நீங்கள் ஆகாயத்திலே பொதுமக்கள் இலக்குகளின் மீது குண்டுகள் போடுகின்ற பொழுது அல்லது காசாவிலே கண்டவாட்டுக்கு குண்டுகளை போட்டு கொல்லுகின்ற பொழுது இறந்த மக்களுக்காக அதுக்கு யுத்த குற்றத்துக்கு வருகிறது. இந்த நாடு உண்மையிலே அந்த மக்களுக்கு விசாரித்து அறிந்து தண்டனை வழங்குகிறது. நீங்களோட குறிப்பிட்டிருந்தீர்கள் கடந்த தடவை அவர்களுக்கு ஏன் இந்த தண்டனை வழங்குகிறார்கள் என்று. இதை பற்றி சற்று ஆராய்ந்து விட்டு நாங்கள் அங்கால அடுத்த கட்டத்துக்கு செல்வோம். இது முதலும் பேசியிருந்தோம் என்று சொன்னால், அங்கு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களால். ஆர்ப்பாட்டக்காரர்களிடமிருந்து 2500க்கும் மேற்பட்ட ஸ்டார்லிங்க் ரக இலோன் மஸ்கின் அந்த இணையதள வசதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல் உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதலில் ஈரானுக்கு உள்ளுக்குள் இருந்துதான் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். அதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் எல்லா தளங்கள், ஈரான் எல்லா தளங்களுக்கும் பக்கத்தில் இருக்கின்ற வீடுகளுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு விமானப்படை தளத்தின் மீது பெருமளவில் ட்ரோன்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர்கள் அதை எங்கிருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாது. இஸ்ரேல் அடிக்கிறதா யார் அடிக்கிறது என்று தெரியாது. இறுதியாக அவர்கள் கண்டறிந்தது என்னென்று சொன்னால், ஒரு நியூரோ சர்ஜன், அவர் ஒரு டாக்டர், அவற்ற மகனும் டாக்டர், அவன் வீட்டுல மேல் தளம் ட்ரோன் லான்ச் பேட்டா இருக்கு. அவர் இவ்வளவு காலம் அங்க இருக்கிறார் என்றுதான் சொன்னார்கள். அப்படி ஒசாமா பின் லேடன் வீட்டுக்கு போனவரும் ஒரு பாகிஸ்தானிய டாக்டர் தான் போய் கண்டுபிடிச்சு சொன்னவர். கூறுங்க. உண்மைதான். அப்படி ஏராளமான மொசாட் உளவாளிகள் அதை ஊடுருவி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இருந்தும் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் வேலை தேடி சென்றவர்களை மொசாட் ரிக்ரூட் பண்ணியிருந்தது, அவர்களை தங்களில் சேர்த்திருந்தது. அவர்கள் மூலம் பெருமளவான தாக்குதல்கள். முதலில் அதாவது ஈரான் ஒன்றை கூறியது என்று சொன்னால், தங்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடந்த தாக்குதல் தான் தங்களால் சமாளிக்க முடியாமல் போனது. இப்ப நடந்த தாக்குதல் அது பெரிய பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அது உள்ளுக்குள் இருந்து அடிச்சது, யார் அடிக்கிறான் எவன் அடிக்கிறான் என்று தெரியாத ஒரு நிலை. அதை உடனடியாக மற்றது ஈரான் ஏர் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிட்டான். அப்ப அந்த நிலையில இறுதியாக பாகிஸ்தான் தான் உடனடியாக கை கொடுத்தது ஈரானுக்கு. இப்போ சென்று எல்லாவற்றையும் மறுசீரமைத்து கொடுத்திருந்தது. எனவேதான் இந்த தடவை போரின் போது இன்டர்நெட்டை அவர்கள் கட் பண்ணி விட்டார்கள். 40 நாள் அங்கு எவருக்குமே இன்டர்நெட் இல்லை என்ற ஒரு நிலையை கைப்பற்ற மட்டுமல்லாது இந்த ஸ்டார்லிங் அதுகளை எல்லாம் தேடி தேடி கண்டறிந்ததால். இப்ப நான் என்ன கூற வருகின்றேன், இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் தான் இப்போது மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அப்ப அதில் இன்னொன்று, அந்த 2025ஆம் ஆண்டு பிடித்த ஒரு மொசாட் உளவாளியை அவர்கள் தங்கள் ஏவுகணையில் கட்டி ஏவி இருந்தார்கள். அப்படியும் ஈரான் செய்திருந்தது. அப்ப ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் இருக்கும். இப்ப அமெரிக்காவிலும் இருக்கின்றது மரண தண்டனை சட்டம், இலங்கையில் இருந்தது, அதை இப்போதும் இருக்கின்றது, அதை நீக்கும்படி கூறுகிறார்கள். எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. ஈரான் என்ன கூறுகிறது என்று சொன்னால், எத்தனையோ நூற்றுக்கணக்கான பாடசாலைகள், பள்ளிவாசல்கள், பேங்குகள், ஏடிஎம் இடங்கள் எல்லாம் தகர்த்திருக்கிறார்கள். அப்ப இது அமைதியான போராட்டம் ஒன்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப
இவ்வாறான மக்களின் சொத்துக்களை அளித்து நாட்டை நாசம் செய்ததுக்கு அவர்கள் தேச விரோத சட்டத்தின் கீழ் தான் அந்த தண்டனை கொடுக்கப்படுவதாக கூறுகிறார்கள். ஆனால் மேற்குலக ஊடகங்கள் இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் கூறுகிறார் 35,000 பேரை ஈரான் சுட்டுக் கொன்று விட்டது என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் எதற்கும் எந்த ஆதாரங்களும் இல்லை. இந்த உலகத்திலேயே அதிக சமூக அந்தஸ்துடன் பார்க்கப்படும் தொழில் வைத்திய தொழில். அவர்கள்தான் வருமான ரீதியாக உயர்வாக இருக்கிறார்கள். எதற்காக இவ்வாறு வைத்தியர்களை ஈடுபடுகிறார்கள் என்ற கேள்விக்கான பதில்கள் தேடப்பட வேண்டும். அடுத்து நாங்கள் இப்போது ஹோர்முஸ் நோக்கி வருவோம். ஹோர்முஸ் நீரிணை சம்பந்தமாக ஓமானும் ஈரானும் ஒரு இறுதி ஒப்பந்தத்துக்கு வந்து விட்டதாகவும், ஆனால் அதனை நிறைவு செய்வதற்கு நிறைய தடைகளை போடுகிறார்கள். ஒன்று, அமெரிக்கா அவ்வாறு கட்டணம் விதிப்பதை முழுமையாக ஏற்க முடியாது என்று கூறியிருக்கிறது. கப்பல் நிறுவனங்கள் எல்லாம் அவ்வாறு கட்டணத்தை ஏற்க முடியாது என்று கூறியிருக்கின்றன. அதைவிட மிக முக்கியமானது என்னவென்றால், ஈரானும் ஓமானும் செய்து கொள்கின்ற ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற கப்பல்களுக்கு காப்புறுதி இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் என்று இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. பாருங்கள், 2 நாடுகள் தங்கள் கடல் எல்லை கூட உட்பட என்ன தீர்மானம் எடுக்கின்றது என்பதும், அதுவும் கடல் என்பது சட்டப்படியான அவர்களுக்குரிய கடல் சார் பரப்பில் எடுக்கின்ற தீர்மானத்துக்கு எவ்வாறு முட்டுக்கட்டை போடுகிறார்கள்? இதை பற்றி சற்று கூறுங்கள். ஹோர்முஸ் நீரிணையில் தற்போது வடக்கு மற்றும் தெற்கு கப்பல் வழித்தடங்களுக்கு பதிலாக படிப்படியாக ஒரே ஒரு மைய வழித்தடத்தை அமைக்கும் திட்டம் குறித்து ஈரானும் ஓமானும் விவாதித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் பாத்தீங்கன்னு சொன்னால், தொடக்கத்தில் கப்பல்கள் வடக்கு வழித்தடம், அதாவது ஈரானுக்கு அருகில் வழியாக உள்ளே நுழைந்து தெற்கு வழித்தடம் ஓமான் அருகில் வழியாக வெளியேறும் என்றும், ஒரு இடைக்காலத்திற்கு பிறகு அனைத்து கப்பல்களும் போக்குவரத்தும் மைய வழித்தடத்துக்கு மாற்றப்படும் என்றும், இதில் உள்ளே வரும் மற்றும் உள்ளே வரும் போக்குவரத்தை ஈரானும், வெளியே செல்லும் போக்குவரத்தை ஈரானும் ஓமானும் இணைந்து நிர்வகிக்கும் என்று சொல்லியும், சரக்கின் மதிப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதத்தை கட்டணமாக வசூலிப்பதற்கு பதிலாக காப்பீடு, எரிபொருள் நிரப்புதல் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த சேவைகள் போன்ற அவற்றுக்கான வரியாக கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 7% தாங்கள் அறவிடப் போவதாக கூறியிருக்கிறார்கள். இதே சமயம் இந்த டெய்ஸ் மாகாணத்தில் உள்ள அல்மேகா துறைமுகத்து மன்னிக்கவும், இதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், தாங்கள் இந்த முற்றுகையை தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும், இதுவரை காலமும் 49 கப்பல்களை திருப்பி விட்டிருப்பதாகவும், 2 கப்பல்களை அழித்திருப்பதாகவும், 2 கப்பல்களை கைப்பற்றி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் சவுதி அரேபியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் எண்ணெய் இந்த கடந்த, அதாவது ஜூலை மாதம் பூச்சிய நிலையை எட்டியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரல் எண்ணெய்களை அவர்கள் ஒரு மாதமும் ஏற்றுமதி செய்வதுண்டு. அதற்கு, அதாவது 1985ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த எண்ணெய் ஏற்றுமதி பூச்சிய நிலை அடைந்தது இதுதான் முதல் தடவை என்று கூறப்படுகிறது. அதே சமயம் பிரித்தானியாவின் டெலிகிராப் பத்திரிகை ஒன்றை போட்டிருக்கிறது. இந்த ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான அக்ரிமெண்ட் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்றும், அந்த அக்ரிமெண்டில் ஈரானுக்குத்தான் முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், இந்த தகவலை தொடர்ந்து எண்ணெய் விலை அதிகரித்திருக்கின்றது என்றும், இப்போது எண்ணெய் விலை ஒரு பேரல் $83 இருப்பதாகவும் அது கூறியிருக்கின்றது. இதே சமயம் இந்த கச்சா எண்ணெய் விலை தொடர்பாக இந்த HFI என்ற நிறுவனம் என்ன தெரிவித்திருக்கிறது என்று சொன்னால், அதாவது இந்த கச்சா எண்ணெய் விலை யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை என்றும், HFI நிறுவனம் என்ன அது என்ற தகவலின் அடிப்படையில் இது எந்த வகையிலும் தர்க்க ரீதியாக பொருந்தவில்லை என்றும், அமெரிக்காவின் மூலோபாய எண்ணெய் இருப்பு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ், தற்போது 2023ஆம் ஆண்டை விட சுமார் 47 மில்லியன் பீப்பாய்கள் குறைந்துள்ளது என்றும், அக்காலத்தில் WTI கச்சா எண்ணெய் பீப்பா ஒன்று சுமார் $80 என்ற விலையில் விற்கப்பட்டது. ஆனால் இன்று அதன் விலை $75 குறைந்திருக்கின்றது. மேலும் 2023இல் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கவில்லை. தினசரி எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 11 பில்லியன் பீப்பாய்கள் என்ற அளவிலான குறைப்பு மேற்கொள்ளப்படவில்லை.
அத்துடன் வான்வழி தாக்குதல்களோ எது குண்டு வீச்சுகளோ அப்போது இடம்பெறவில்லை. அப்ப இருந்த விலைக்கும் இப்ப இருந்த விலைக்கும் ஏதோ ஒரு மனிப்புலேஷன் இடம்பெறுகிறது. யாராலும் இதை பிரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு நிலையாக இந்த எண்ணெய் விலைகள் இருக்கின்றது. ஏனென்றால் தற்போதைய நிலையில் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகின்றது. இந்த 6 மாதத்தில் எண்ணெய் விலை $200 எட்டி இருக்க வேண்டும் என்றுதான் கூறினார். ஆனால் $80, $83 ஈவன் அதைத்தான் இந்த HFI என்ற நிறுவனம் சொல்லி இருக்கிறது 2023ஆம் ஆண்டை விட குறைவாக கிடைக்க என்று. $78 இப்பொழுது நான் பார்த்தேன். உண்மைதான். இப்பொழுது நாங்கள் இந்த ஹவுதிகள் ஏமன் பிரச்சனை சம்பந்தமாக வருவோம். திடீரென்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமன் படைகள் மீது நடத்திய தாக்குதல்களிலே நிறைய பேர் இறந்திருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. இந்த இடத்திலே ஒன்றை குறிப்பிட்ட நேரம் நான் அடுத்த உங்களுக்கு பதிலை எதிர்பார்க்கிறேன். ஏமனிலே 3 வகையான ஆட்சிகள் இருக்கின்றன. நான் முன்னர் மறு இடத்திலே கேட்டிருந்தேன். ஒன்று இந்த நாட்டில் நடக்கின்ற அரசாட்சி, இரண்டாவது இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்ற ஒரு பகுதியினர், இன்னொன்று சவுதி அரேபியாவில் ஒரு நிழல் அரசாங்கம், நாடு கடந்த நிழல் அரசாங்கம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த உள்ளக தாக்குதல், உள்ளே சண்டை நடந்திருக்கிறது. ஹவுதிகள் தங்களுடைய நாட்டில் உள்ள ஏமன் படைகளுக்கு தாக்கி இருக்கிறார்கள். இது சம்பந்தமான தகவல்கள் இருந்தால் குறிப்பிடுங்கள். ஹவுதிஸ் அமைப்பு இன்று ஏமன், அதாவது இந்த நீங்கள் கூறியது போல சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற ஏமன் எமர்ஜென்சி போர்சஸ், ஏமனி எமர்ஜென்சி போர்சஸ் என்ற அந்த சிறப்பு அவசர கால படைப்பிரிவு என்றுதான் அதுக்கு பேரை வைத்திருக்கிறார்கள். அந்த படைப்பிரிவின் தளங்கள் மீது கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருந்தார்கள் திடீரென்று. அந்த ஏவுகணைகளால் கிட்டத்தட்ட 40 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமெரிக்காவும் தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. அதாவது இதை தொடர்பாக இந்த தகவல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஈரானின் ஆதரவு பெற்ற ஹூதிஸ் போராளிகள் மாரிப் மற்றும் ஹத்மராவு ஆகிய மாகாணங்களில் ஏமன் அவசரகால படை பிரிவின் பல முகாம்களை தாக்கியிருக்கிறார்கள். எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அதன் செய்தி, அதாவது ஹவுதீஸ்களின் செய்தியாளர் யாஹா சாரி என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தாங்கள் இந்த ஏமன் பகுதி மீது இருந்த அவசரகால படையினர் மீது ஏராளமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் யூஸ் பண்ணி தாக்குதல் நடத்தியதாகவும், இந்த தாக்குதல்களால் கிழக்கு ஏமனில் உள்ள ஏராளமான முகாம்கள் மற்றும் படை குவிப்பு மையங்கள், ஆயுத கிடங்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டதாகவும், ஏமனின் அவசரகால படையினரிடமிருந்து உடனடியாக எந்த பதிலும் வரவில்லை என்றும், எனினும் முன்னதாகவே அங்கு பெரும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது என்றும், பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டும் பெருமளவானவர்கள் காயமடைந்தும் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த அமெரிக்கா தூதரகம் இந்த நடவடிக்கையை கண்டித்திருக்கின்றது. இது ஒரு கோழைத்தனமானது என்று கண்டித்திருக்கிறார்கள். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் அன்றைக்கு நாங்கள் இப்போ ஒரு 2-3 காணொலிக்கு முதல் கதை பேசியிருந்தோம். ஈரான் ஒரு சிறப்பு படை அணியை ஈராக்கில் இறக்கி குர்திஸ் அமைப்பினரின் தளங்களை அழித்து விட்டு திரும்பி இருந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த போர் நிறுத்தம் என்றும் பார்க்காமல் குர்திஸ் அமைப்பினரின் ஆயுத களஞ்சியங்கள், தலைமையகங்களை அழிக்கிறார்கள். இப்போது சவுதி அரேபியா ஒரு படை குவிப்பை செய்திருக்கின்ற நேரத்தில் இந்த சவுதியின் ஆதரவு பெற்ற படையை ஹவுதிகள் தாக்கி இருக்கிறார்கள். அப்ப இது ஒரு எதோச்சியாக நடக்கிற தாக்குதல்களாக இதை கொள்ள முடியாது. திட்டமிட்டு அவர்கள் மெல்ல மெல்ல அந்த அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பிளான் பண்ணுகிறார்கள் என்பதை துல்லியமாக அறிந்து எங்கெங்கு படைக்குவிப்புகள் நடைபெறுகின்றன, எங்கெங்கு இவர்கள் ஒரு தரை தாக்குதலுக்கோ அல்லது ஆயத்தப்படுத்துகிறார்களோ என்று சொன்னால், இப்ப அவர்கள திட்டம், இப்ப நீங்கள் இந்த தாக்குதலுக்கு பிறகு நீங்கள் யோசித்து பார்த்தால், ஒன்று சிரியாவை கேட்கிறார்கள், சிரியாவையும் லெபனானையும் கொண்டு ஹிஸ்புல்லாக்களை தாக்குவது, சவுதியையும் ஏமன் அவசரகால படையினரையும் கொண்டு ஹவுதிகளை தாக்குவது, அதே சமயம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்குவது. அது வெற்றி பெற்றால் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் அதில் இணையும். அப்ப ஒரே அடியாக முடித்து விடுவது. ஆனால் இந்த திட்டத்தை ஈரான் நன்கு அறிந்திருக்கின்றது.
எனவேதான் ஈரான் ஹவுதிகளின் ஊடாக பல விடயங்களை இப்போது செய்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தெற்கு பிரிவினைவாதிகளுடன் குறுகிய காலம், அதாவது இந்த இந்த சவுதி ஆதரவுடைய ஏமன் அரசாங்கத்தை குறிவைத்துத்தான் இன்று ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியதாகவும், தெற்கு பகுதி பிரிவினைவாதிகளுடனான குறுகிய கால மோதல்களுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு ஏமன் அவசரகால படைகள் என்ற அமைப்பை ஒரு அரசாங்கம் உருவாக்கியதாகவும், தெற்கு இடைக்கால கவுன்சில் அதாவது எஸ்டிசி என்ற அதன் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை ஏமன் அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததென்றும், அதன் மூலம் 6 பிரிவுகள் மற்றும் சுமார் 30,000 போராளிகளை கொண்ட இந்த அவசரகால படையை அது நிறுவியிருந்தது என்று சொல்லியும், சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஏமன் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு இராணுவ தளம் இத்தாக்குதலுக்கு இலக்காக இருப்பது என்பது தற்போது கிடைக்கின்ற தகவல்கள் என்று ஊடகங்கள் தகவலை வெளியிட்டிருக்கின்றன. அதே சமயம் இந்த ஹவுதிகளின் இந்த பிராந்தியத்தில் மேற்கொண்ட தாக்குதல் அவர்கள் தங்கள் செல்வாக்கை அதிகரிக்க ஈரான் தொடர்பான போரை பயன்படுத்திக் கொள்வதாக இந்த துனிசியாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதுவர் மற்றும் வெளிவிவகாரத்துறையின் ஈரான் விவகாரங்களுக்கான முன்னாள் செயலாளருமான ஜோயிட் ஹூட் தெரிவித்திருக்கின்றார். கடந்த சில ஆண்டுகளாக தங்கள் முக்கிய ஆதரவாளரான ஈரான் சற்று பின்னடைவை சந்தித்ததாகவும், பல ஆண்டுகால கடுமையான போருக்கு பிறகு சவுதி அரேபியா அவர்களுடன் ஒரு புத்திசாலித்தனமான ராஜதந்திர அணுகுமுறையை கையாண்டதையும் ஹவுதிகள் கவனித்தனர் என்றும், எனவே அவர்கள் சற்று இடைவெளி விட முடிவு செய்தனர் என்றும், அந்த இடைவெளியில் தாங்களாகவே மட்டுமன்றி ஈரானின் உதவிகள் மூலமாக தங்கள் ஆயுத இருப்பை மீண்டும் நிரப்பிய பின்னர் இப்போது ஹார்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் வர்த்தகத்தின் கட்டுப்பாட்டை ஈரானும் செங்கடலின் ஊடான கட்டுப்பாட்டை ஹவுதிகளும் கட்டுப்படுத்தியவாறு இந்த ஏமனின் படையினரையும் தாக்கி அளித்திருக்கிறார்கள் என்று அந்த அமெரிக்க தூதுவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் நாங்கள் நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம், இந்தியாவின் ஒரு கப்பல் செங்கடல் பகுதியில் தாக்கப்பட்டிருந்தது என்று. அதாவது டெய்ஸ் மாகாணத்தில் உள்ள அல்மேகா என்ற துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்த அன்சர் அல்லா ஹூதி படைகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கிய இந்திய கொடி தாங்கிய MSV ஃபைஸ் நூர் ஒலியா என்ற கப்பல் சவுதி ஆதரவு படைகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை ஏற்றி சென்றதாக கூறியிருக்கிறார்கள். இன்று அந்த கப்பலின் படத்தை போட்டிருக்கிறார்கள். அது கடலுக்குள் அப்படியே மூழ்கியபடி இருக்கின்றது. அதில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் உட்பட பலரை ஹவுதிகள் மீட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரேல் பற்றிய நிலைமைக்கு வருவோம். ஹிஸ்புல்லாக்கள் நிறைய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி இருப்பதாகவும், இஸ்ரேலும் அதுக்கு பதில் தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும், அதாவது ஹிஸ்புல்லாக்களின் முக்கிய தளபதிகள் இருந்ததாகவும் சில தகவல்கள் வருகின்றன. அது சம்பந்தமான தகவல்களை வழங்குங்கள். நீங்க சொல்வது போலதான் இன்று இஸ்ரேல் ஆர்ட்லரி தாக்குதல்களையும் மற்றும் விமான தாக்குதல்களையும் மிக கடுமையாக லெபனான் மீது நடத்தி இருக்கின்றது. அதே சமயம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பேச்சுக்கள் வெற்றி அளித்திருப்பதாகவும், டெக்னிக்கல் ரீதியாக அது பயனுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் கிட்டத்தட்ட 60 கிராமங்கள் மற்றும் நகரங்களை அந்த பகுதியில் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த லெபனான் பிரதேசங்கள் மீது இஸ்ரேல் ஆர்ட்லரி தாக்குதல்களையும் நடத்தி இருக்கின்றது. இதனிடையே இன்று பலஸ்தீனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சிறிய குழந்தை சுடப்பட்டு காயமடைந்திருப்பதாகவும், அதே சமயம் இன்னொரு காணொளி வழியாக இருக்கின்றது. அதாவது சும்மா கிரனேட்டுகளுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள், பெண் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். அப்போது காசா பகுதியில் உங்களுக்கு தெரியும், எல்லா மக்களும் இடம்பெயர்ந்து கூடாரங்களில் தான் தங்கி இருக்கிறார்கள். அதை சுற்றி மதில் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கால மதிலுக்கு இங்கால பயிற்சியாளர்கள் இஸ்ரேலிய பெண் வீரர்கள், அங்கால குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் கூடாரங்களுக்கு அவர்கள் கிரினைட்டை அந்த கூடாரங்களுக்கு எறிந்து பழகுகிறார்கள். நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். நாங்கள் ஊரிலே குருவி சுட்டு பழகுவோம் அல்லவா? அதுதான் அது ஒரு
என்னென்று இது இதுதான் மனித உரிமைகள், மனிதர்கள் மனிதர்கள் மனிதாபிமானம் என்றெல்லாம் தொண்டகிளிய கத்துறவர்கள் ம், இவ்வாறுதான் உலகம் போய்கொண்டிருக்கின்றது. அதே போலதான் அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரையில் நான் இப்ப முதலும் கூறியிருந்தேன், இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு வந்து இப்போது தனது தோல்வியை ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் குர்திஸ்தான் படையினரை ஈரான் அந்த ஆட்சி மாற்றத்தில் களமிறக்க முடியாமல் போன அந்த திட்டம் ஃபெயிலியராக போனதால் 2 மொசாட் அதிகாரிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரேலின் அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாகு அமெரிக்காவுக்கு போன போது இந்த முறை கொண்டு போய் கொடுத்த திட்டத்தையும் யாரும் கருத்தில் எடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் போன தடவை இவர்கள் கொண்டு சென்று கொடுத்த திட்டம் வந்து தோல்வியில் முடிவடைந்ததால் இவர்கள் மீண்டும் தங்களை ஏமாற்றுகிறார்கள் என்ற ஒரு பாவனையில் அதை கருத்தில் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்க அதிபர் வந்து இப்போது ஜேடி வான்ஸை வந்து அடுத்த 2028ஆம் ஆண்டு இடம்பெறுகின்ற தேர்தலில் அவருக்கு ஆதரவு கொடுக்குமாறு தனது டோனர்ஸ் எல்லோருக்கும் தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது ரஷ்யா உக்ரைன் போர் பற்றி வருவோம். நேற்று குறிப்பிட்டிருந்தீர்கள் வடகொரியாவிலிருந்து ஆயுதங்கள் வந்திருக்கின்றன, அத்துடன் அதை இயக்குவதற்கான பணியாளர்கள் இராணுவம் வந்திருக்கின்றது என்று சொல்லி என்று. அவருடைய முக்கிய நோக்கம் வந்து இந்த உக்ரைனினுடைய மின்சார மையங்களை எல்லாவற்றையும் தாக்கி அழித்து விட்டால் இந்த விண்டர் காலம் வருகின்ற பொழுது மின்சாரம் பெரிய பிரச்சனையாக அமையும் என்று. அது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமாகும்? அதுக்கு பதிலாக உக்ரைனும் பதில் தாக்குதலை ரஷ்யாவின் மீது அதே மின்சார மையங்களை தாக்குவதற்கு இப்போ உக்ரைனுக்கு பல நாடுகளின் உதவி இருக்கிறது, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காவின் உதவி இருக்கிறது. இது எங்கு சென்று முடியும் என்று நினைக்கிறீர்கள்? 2 தரப்பும் மிக கடுமையாக தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன. ஜூலை மாதம் வந்து தொடக்கத்திலிருந்து உக்ரைனில் கிட்டத்தட்ட 4 லட்சம் சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவு கொண்ட கிடங்குகள் மற்றும் தளவாட வளாகங்களை ரஷ்யா அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் வந்து பொசி குரூப், நோவோஸ், மற்றது ரொசட்கா, மற்றது எபிசென்டர், நோவா, போஷா, பூமா, இவ்வாறு மற்றது டொயோட்டாவின் நிறுவனமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதில் இருந்து, அதாவது முழு அளவிலான தாக்குதலை தொடங்கியதில் இருந்து, அதாவது கிவ் உக்ரைன் தலைநகர் பிராந்தியத்தில் 1 மில்லியன் சதுர கிலோமீட்டருக்கு அதிகமான இந்த வேர் ஹவுஸுகள், ஆயுத கிடங்குகள், தொழிற்சாலைகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதே சமயம் நீங்கள் இப்போது சொன்னது போலதான் இந்த ஸ்கை நியூஸ், பிரித்தானியாவில் இருக்கின்ற ஸ்கை நியூஸ் வந்து உக்ரைனுக்கு சென்று ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். நீண்ட தூரம் சென்று தாக்கும் இந்த ஹமிசா ட்ரோன்கள் என்று, அதாவது தற்கொலை ட்ரோன்கள் என்று சொல்வது, அதனை தயாரிப்பதில் உக்ரைன் வந்து நிலத்துக்கடியில் பெருமளவான சாலைகளை தொழிற்சாலைகளை அமைத்திருப்பதாகவும், அத்தகைய நிலத்துக்கடி தளங்களில் இருந்து முக்கியமான அப்படியான தளங்களுக்கு பிரித்தானியாவின் ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் சென்றதாகவும், உக்ரைன் முழுவதும் இது போன்ற பல தளங்கள் உள்ளன என்றும், ஆனால் நீண்ட தூரம் சென்று தாக்கும் இந்த ட்ரோன்களை தயாரிப்பதற்கான நாட்டின் முயற்சிகளில் இதுவே மையமாக திகழ்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள். 24 மணி நேரமும் உற்பத்தி செயற்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த FP1 மற்றும் FP2 போன்ற நீண்ட தூரம் செல்லும் ரகங்களை கொண்ட நாளொன்றுக்கு 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அவர்கள் தயாரித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இவர்கள் ஆயுதங்களையும் நிதிகளையும் கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ட்ரோன்களை தயாரித்து தாக்குதலை நடத்துவதுதான் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முழுமையான பணியாக இப்போது பார்க்க தெரிகிறது. இதே சமயம் இப்ப ரஷ்யாவின் இந்த ஜெரான் 4 என்ற ட்ரோன்கள் வந்து ஒடிசா துறைமுகத்தில் இன்றும் இன்னொரு கப்பலை தாக்கி அழித்திருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த ஐரோப்பிய ஒன்றியம், அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகை போட்டிருக்கின்றது, ரஷ்யாவிடம் தற்போதும் கிட்டத்தட்ட 900 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கிறது என்றும், ஐரோப்பாவில் இப்போதும் வான்படையை பொறுத்தவரையில் ரஷ்யா இப்போதும் முன்னணியில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள்.
நல்லது. நேர் ஒருவர் கேட்டிருந்த கேள்வி ஒன்று நாங்கள் நாளைக்கு அல்லது இன்னொரு நிகழ்விலே கூறுகிறோம். அவர் கேட்டிருந்த கேள்வி என்னவென்றால், இந்த அமெரிக்க கப்பல்கள் இன்னமும் இந்த ஹோர்முஸ் நீரிணையில் இருக்கின்றன. முதல்ல ஜெரால்ட் என்ற கப்பலும் ஆப்ரஹாம் லிங்கன் என்ற கப்பலும் தாக்குதல் தாங்க முடியாமல் பின்வாங்கி சென்றன. எவ்வாறு நிற்கின்ற என்ற கேள்வி கேட்டிருந்தார். அதற்கான பதிலை நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் வழங்குவோம். இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.